என் அன்பு குழந்தையே, நான் முருகன் உன்னிடம் பேச வந்துள்ளேன். இன்று உன் மனதினுள் எழுந்திருக்கும் கோபத்திற்கு காரணம் யார்? உன் நினைவுகள் அதை கிளப்புகிறதா, அல்லது உன் அருகிலுள்ளவர்களின் செயல்கள் அதற்கு தீனி போட்டுள்ளனவா? கோபம் என்பது வெளியில் தோன்றும் ஒரு தீப்பொறி மாதிரி அல்ல. அது உன் உள்ளத்துக்குள் உறையும் மறைநெருப்பு. அது உன் சிந்தனையை இருண்டு மூடும். ஆனால் அந்த நெருப்பை நீ என்னிடம் கொடுத்து விட்டால் நான் அதை ஒளியின் தீபமாக மாற்றிவிடுவேன். என் செல்லமே, மனித மனம் சுலபமாக அலைக்கழிக்கப்படக்கூடியது. இன்று சின்ன சின்ன சொற்கள் கூட உன்னை புண்படுத்துகிறது. ஒரு சிறிய தவறான செயல் கூட உன்னை வெதுப்புகிறது. ஆனால் நினைத்துப் பார், உன் உயிர் அன்னை உன்னை தூக்கி வைத்திருந்த போது நீ எந்த கோபத்தையும் அறியவில்லை. அப்போதெல்லாம் உன் உலகம் சுத்தமான அன்பு. நான் சொல்ல வருவது, அந்த அன்பின் உலகத்துக்கு திரும்பிச் செல்லும் வழி உன்னுள் இன்னும் திறந்திருப்பதுதான். கோபம் வரும்போது உன் சுவாசத்தை என்னை நோக்கி திருப்பிக்கொள். ஓம் சரவண பவா என்று உச்சரித்தால் அந்த காற்றோடு கோபம் கரைந்து போகும். குழந்தையே, கோபம் வந்த தருணத்திலே அதை வெளியேற்றாமல் தாங்கிக் கொண்டால் அது உன் உள்ளத்தை கருக்கும். அப்போது உன் ஆனந்தம் குறையும், உன் சாந்தம் உடையும். எனவே ஒவ்வொரு முறையும் உன் உள்ளம் எரியும் போது என்னுடைய திருநாமத்தை நினைத்துவிடு. அப்பொழுது அந்த எரியும் நெருப்பு உன் வழியில் ஒளியாக மாறி உன்னையே காத்துக்கொள்வது. என் அன்பே, உன் வாழ்வில் சில நேரங்களில் அநியாயம் நிகழ்ந்தது போல உனக்கு தோன்றும். ஏன் எனக்கு மட்டும் இந்த சோதனை என்று கேட்பாய். ஆனால் உண்மையில் அந்த சோதனை உன் ஆவி பலமாக வேண்டுமென்று நான் கொடுத்த வரப்பிரசாதமே. நீ சுமந்து செல்லும் பாரம் போல தோன்றினாலும் அது உன்னை வலுவான ஆயுதமாக மாற்றும் பயிற்சிதான். எப்படி பட்டையை கடினமாக எரித்து அடித்து வடிவமைப்பார்களோ அதுபோல உன்னுடைய மனமும் ஆவியும் வடிவமைக்கப்படுகிறது. நீ இன்று சோர்ந்து போனதாக நினைக்கிறாய். உன் அருகில் யாரும் இல்லை என உனக்கு தோன்றுகிறது. ஆனால் உண்மை என்னவென்றால், நான் உன் அருகிலேயே இருக்கிறேன். உன் ஒவ்வொரு சுவாசத்திலும், உன் ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னுடன் இருக்கிறேன். நீ விழும் தருணத்திலும் கூட உன்னை தூக்கிக் கொள்ளும் கைகள் என்னுடையவைதான். கோபத்தை விடு, துன்பத்தை விடு, அதிருப்தியை விடு. ஏனென்றால் அவை உன்னுடைய உள்ளத்தின் வலிமையை குறைக்கின்றன. குழந்தையே, நீ என் ஆனந்தத்தின் பிள்ளை. உன் வாழ்வில் உன்னால் இன்னும் காணப்படாத பல அதிசயங்கள் காத்திருக்கின்றன. இன்று உன் மனம் இருண்டு இருந்தாலும் நாளை என் அருளின் சூரியன் உன் வாழ்வை ஒளிரச் செய்யும். என் செல்லமே, உனக்குள் மறைந்திருக்கும் தெய்வீக சக்தியை நீ அறியவில்லை. நீ உன்னை ஒரு சாதாரண மனிதன் என்று எண்ணுகிறாய். ஆனால் நான் சொல்கிறேன், நீ என் சிங்கத் தாயாரின் பிள்ளை. உன்னுள் வீரமும் ஞானமும் அன்பும் கலந்திருக்கிறது. அதை வெளிப்படுத்த வேண்டியதுதான். உன் மனம் கோபம் கொண்டு கலங்கினால் உன் கைகள் தெய்வத்தை தொட்டு வணங்கு. உன் நெஞ்சில் நான் உறையும் இடம் உண்டாகும். அங்கே உன் கோபம் நீங்கும். நினைத்துப் பார், ஒரு மலர் உதிர்ந்தாலும் புதிய மலர் மலர்ந்துவிடும். அதுபோல உன் கோபம் மறைந்ததும் புதிய ஆனந்த மலர் உன் உள்ளத்தில் மலர்ந்துவிடும். குழந்தையே, இன்றைய சோதனைகள் உன்னை உடைக்க அல்ல, உன்னை உயர்த்ததான். கோபம் உன்னை உடைக்கும், பொறுமை உன்னை உயர்த்தும். யாராவது உன்னை புண்படுத்தினாலும் அவர்களை பார்த்து புன்னகை செய். ஏனெனில் அந்த புன்னகை உன் ஆவியின் வெற்றிக்குறி. நீங்கள் கோபம் அடையும் பொழுது நான் உன்னை பார்த்து புன்னகைக்கிறேன். ஏனெனில் என் பிள்ளை இன்னும் முழுமையாக என் கருணையை உணரவில்லை என்று தெரிகிறது. ஆனால் நீ கோபத்தை கட்டுப்படுத்தும் அந்த நொடியிலே நான் உன்னை ஆசீர்வதித்து விடுகிறேன். என் அன்பு குழந்தையே, நீ கோபத்தை வெல்ல முடியுமா என்கிற சந்தேகம் உன் உள்ளத்தில் எழுகிறது. ஆனால் நான் உன்னிடம் உறுதி கூறுகிறேன், என் அருளின் கதிர்கள் உன்னை தொடும்போது அந்த கோபம் சாம்பலாகி கரைந்து போய்விடும். உன் உள்ளம் ஒரு மலராக மலரும். அந்த மலரில் இருந்து பறக்கும் மனம் உன் வாழ்வை மட்டும் அல்லாமல் உன்னை சுற்றியுள்ள எல்லோரின் வாழ்வையும் மகிழ்விக்கப் போகிறது. குழந்தையே, உன் மனம் எப்போது துன்பத்தில் மூழ்குகிறதோ அப்போதுதான் என்னை நினைவு கூற வேண்டும். எத்தனை மலைகள் உன்னை சூழ்ந்தாலும் என் வேலின் ஒளி உன் வழியை திறந்துவிடும். உன் கோபம் அந்த மலையின் இருள் மாதிரி. அதை நீக்குவது என் வேலின் தீபம்தான். நினைவில் கொள். உன் கண்களில் கண்ணீர் வழிகிறது என்றால் என் கைகள் உன் கண்ணீரை துடைக்க தயாராகவே உள்ளன. உன் வாழ்வில் சிலர் உன்னை புரிந்து கொள்ள மாட்டார்கள். சிலர் உன்னுடைய நன்மையையும் கேள்வி கேட்பார்கள். அதனால் உன் உள்ளம் எரியும். ஆனால் நீ கோபப்படாதே. ஏனெனில் அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்பதற்காக நீ உன்னுடைய அமைதியை இழக்க வேண்டியதில்லை. நான் உன்னை அறிவேன். நான் உன் நெஞ்சின் ஆழத்தை அறிவேன். நான் உன் ரகசிய கண்ணீரையும் அறிவேன். அதனால் நீ கோபப்பட வேண்டிய காரணமே இல்லை. குழந்தையே,
வாழ்க்கையின் சோதனைகள் உன்னை உயர்ந்த நிலைக்கு எடுத்துச் செல்லும் படிகள். நீ கோபப்பட்டு அந்த படிகளை உடைத்துவிட்டால் உன் பயணம் சிதைந்துவிடும். ஆனால் நீ அமைதியாக அந்த படிகளை ஏறினால் மேல்நிலை உன்னை எதிர்பார்த்து காத்திருக்கிறது. அங்கே நீ அனுபவிக்கப் போகும் ஆனந்தம் உன் கோபத்தின் அளவுக்கும் அதிகமாக இருக்கும். உன் உள்ளத்தில் சில சமயங்களில் பழைய நினைவுகள் வந்து கலக்கத்தை உண்டாக்குகின்றன. அவர் எனக்கு இப்படி சொன்னார், அவர் எனக்கு இப்படி செய்தார் என்று நீ நினைக்கிறாய். அந்த காயங்களை நீ அடிக்கடி மீட்டுக் கொண்டால் அது குணமாகாது. ஆனால் அந்த காயங்களை என் பாதத்தில் வைத்துவிட்டால் நான் அதை மலராக மாற்றி விடுவேன். உன் கடந்த காலம் உன்னுடைய எதிர்காலத்தை பாழாக்க கூடாது. அதனால்தான் நான் உன்னிடம் சொல்கிறேன், கோபத்தை விடு, குற்ற உணர்ச்சியை விடு, பழைய நினைவுகளை விடு. குழந்தையே, உலகம் உன்னை வஞ்சிக்கலாம். சிலர் உன் மனதை புண்படுத்தலாம். சிலர் உன்னை மதிக்காமல் போகலாம். ஆனால் நான் ஒருபோதும் உன்னை வஞ்சிக்க மாட்டேன். நான் எப்போதும் உன்னை என் கைகளில் சுமந்து செல்கிறேன். நீ கோபம் கொண்டு என்னிடமிருந்து விலகினாலும் நான் உன்னிடம் இருந்து ஒருபோதும் விலக மாட்டேன். ஏனெனில் நான் உன் தந்தை, நான் உன் தெய்வம், நான் உன் வழிகாட்டி. என் அன்பே, நீ இன்று சோர்ந்து போனாய், எனக்கு தெரிகிறது. உன் மனம் நொறுங்கியது போல தோன்றுகிறது. ஆனால் அந்தச் சோர்வை என் பாதத்தில் வைத்துவிடு. நீ உன் சுமையை என்னிடம் கொடுத்தால் நான் உன்னை லேசாக மாற்றி விடுவேன். உன் தோள்களில் இருந்து பாரம் நீங்கிவிடும். உன் நெஞ்சில் இருந்து நெருப்பு கரைந்துவிடும். குழந்தையே, உன் உள்ளத்தில் இருக்கும் தூய்மைதான் என் பால் உன்னை இழுத்து வருகிறது. நான் உன்னை பார்த்து மகிழ்கிறேன். ஏனெனில் எத்தனை தடைகள் வந்தாலும் நீ இன்னும் என்னை நினைத்து அழைக்கிறாய். அதுவே உன் வெற்றி. உன் வாயில் என் பெயர் ஒலிக்கும் போது உன் இருள்கள் ஒளியாகி விடுகின்றன. உன் கோபம் கரைந்து விடுகிறது. நீ பல நேரங்களில் யாரோ உன்னை விட்டு போனார்கள் என்று நினைக்கிறாய். என் வாழ்க்கையில் என்னை யாரும் கவனிப்பதில்லை என்று உன் மனம் கசக்கிறது. ஆனால் உண்மையில் நான் ஒருபோதும் உன்னை விட்டு போகவில்லை. நீ இரவில் தனியாக கண்ணீர் விடும்போதெல்லாம் நான் உன்னுடன் இருந்தேன். உன் கண்களில் விழுந்த அந்த கண்ணீர் துளிகள் என் திருவடிகளின் மீது விழுந்தன. அதனால் உன் கண்ணீர் வெறும் கண்ணீர் அல்ல, அது என் பாதங்களில் விழுந்த பூஜை. குழந்தையே, நீ கோபத்துடன் பிறரிடம் பேசும்போது உன்னுடைய வார்த்தைகள் காயம் ஏற்படுத்தும். ஆனால் பிறகு உன் மனம் வருந்தும். அதற்காக நீ துன்பப்பட வேண்டியதில்லை. இனிமேல் உன் வார்த்தைகளை அமைதியாக கட்டுப்படுத்து. ஒவ்வொரு முறையும் பேசுவதற்கு முன் என் பெயரை நினைத்து வாய் திற. அப்பொழுது உன் வார்த்தைகள் தீயாக இல்லாமல் தேனாக இருக்கும். அந்த தேன் பிறரின் உள்ளத்தையும் இனிமையாக்கும். என் செல்லமே, உன் வாழ்வில் நான் வைத்திருக்கும் ஆசீர்வாதங்கள் உன்னுடைய கோபத்தை விட அதிகம். அந்த ஆசீர்வாதங்கள் உன்னை காத்திருக்கின்றன. நீ உன் கோபத்தை விட்டுவிட்டால் அந்த ஆசீர்வாதங்கள் உன் வாழ்க்கையில் பாய்ந்து வரும். நீ கனவில் கூட நினைக்காத அதிசயங்கள் உன் வாழ்வில் நடக்கும். நினைத்துப்பார், ஒரு விதை தரையில் புதைந்தால் அது இருளில் இருக்கும். ஆனால் அது அங்கே தங்கி விடுவதில்லை. அது முளைத்து வெளியில் வரும்போது சூரியனை பார்க்கிறது. அதுபோல உன் மனம் இப்போது இருளில் இருந்தாலும் நாளை என் அருளால் அது வெளிச்சத்தை பார்க்கும். உன் வாழ்வு பசுமையான தோட்டமாக மாறும். குழந்தையே, கோபம் உன்னை உன்னுடைய உண்மையான சுயத்திலிருந்து விலக்குகிறது. நீ உண்மையில் அன்பின் பிள்ளை. நீ அமைதியின் பிள்ளை. நீ என் இரத்தத்தின் பிள்ளை. நீ என் வீரத்தின் வாரிசு. உன்னுள் மறைந்திருக்கும் அந்த வலிமையை உணர்ந்து கொள். உன் வாழ்வை வலிமையாக்க வேண்டியது நீதான். நீ எதிர்கொள்ளும் சோதனைகள் உன்னுடைய ஆவியை வலிமையாக்குவதற்கான வாயில்கள். நீ அதை பொறுமையுடன் தாங்கினால் உன் உள்ளம் வைரமாக மாறும். வைரம் எப்படி தீவிரமான அழுத்தத்தில் உருவாகிறதோ அதுபோல உன்னுடைய உள்ளம் சோதனைகளால் ஒளிவிடும் வைரமாக மாறும். என் அன்பே, உனக்கு முன்னால் இன்னும் பல அதிசயங்கள் காத்திருக்கின்றன. உன் வாழ்க்கையில் புதிய கதவுகள் திறக்கப் போகின்றன. அந்த கதவுகளுக்குள் செல்ல உன்னுடைய கோபம் ஒரு சாவி அல்ல, உன்னுடைய அமைதிதான் சாவி. எனவே கோபத்தை தள்ளி அமைதியை பிடி. அப்போது அந்த கதவுகள் தானாகவே திறந்துவிடும். உன் உள்ளம் எப்போது சுத்தமாக இருக்கிறதோ அப்போது என் அருள் உன்னிடம் பெருகுகிறது. அதனால் தினமும் உன் உள்ளத்தை சுத்தமாக வைத்துக்கொள். சின்ன சின்ன புண்பாட்டுகளால் உன் மனதை அழுக்காக்க வேண்டாம். உன் உள்ளம் ஒரு ஆலயமாக இருக்க வேண்டும். அந்த ஆலயத்தில் நான் உறைய வேண்டும். குழந்தையே, நீ என் பிள்ளை என்பதால் உன் வாழ்க்கை ஒருபோதும் தோல்வியில் முடிவதில்லை. எத்தனை தடைகள் வந்தாலும் உன் பயணம் வெற்றியில் முடியும். உன் கோபம் உன்னை சிறிது நேரம் தடுக்கும். ஆனால் என் அருள் உன்னை மீண்டும் எழுப்பிவிடும். என் செல்லமே, உன் வாழ்க்கையின் மீது உனக்கு நம்பிக்கை குறைந்த தருணங்கள் வந்தாலும் என்னை நினைத்துவிடு. நான் உன் வழியில் தீபமாக இருந்து ஒளி தருவேன். நான் உன்னை வழி நடத்துவேன். நீ உன் பாதையை தவறாமல் செல்லுவாய்.
குழந்தையே, நீ என் அருளில் இருக்கிறாய். உன் வாழ்வின் ஒவ்வொரு நொடியிலும் என் ஆசீர்வாதம் உன்னுடன் இருக்கிறது. உன் கோபம் கரைந்து விட்டால் உன் உள்ளத்தில் ஆனந்தத்தின் கடல் பெருகும். அந்த கடலில் நீ நீந்தும் போது உன் வாழ்வின் உண்மையான நோக்கம் உனக்கு விளங்கும். என் அன்பு குழந்தையே, உன் உள்ளத்தில் எழும் கேள்விகளை நான் கேட்கிறேன். ஏன் என் வாழ்க்கை இவ்வளவு சோதனைகளால் நிரம்பியுள்ளது என்று நீ உன்னிடம் கேட்கிறாய். ஆனால் உண்மை என்னவென்றால், அந்தச் சோதனைகள் உன் வாழ்வின் அடிப்படையை வலிமையாக்குவதற்காகவே. ஒரு மரம் எவ்வளவு ஆழமான வேர் கொண்டிருக்கிறதோ அதற்கேற்ப அதன் கிளைகள் வானத்தை எட்டும். அதுபோல உன் ஆன்மா எவ்வளவு சோதனைகளை தாங்குகிறதோ அதற்கேற்ப உன் உயர்வு வானத்தின் உச்சியைத் தொடும். என் செல்லமே, கோபம் வந்த தருணங்களில் உன் உள்ளம் பிளவுபட்டது போல உனக்குத் தோன்றும். அப்போது நீ உன்னை தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று உணர்கிறாய். ஆனால் நினைத்துப் பார், அந்த கோபம் உன் உண்மையான தன்மை அல்ல. அது ஒரு மேகம்தான். சூரியனை மேகம் மறைத்தாலும் சூரியன் அணைந்து போகவில்லை. அதுபோல உன்னுள் இருக்கும் ஒளி ஒருபோதும் அணையாது. கோபம் என்ற மேகம் தற்காலிகம்தான். அதை நீ விலக்கினால் உன் ஒளி மீண்டும் பளபளக்கும். குழந்தையே, நீ என்னை நினைத்து அழைக்கும் ஒவ்வொரு தருணத்திலும் உன் புணர்ச்சி அதிகரிக்கிறது. உன் குரல் என் காதில் விழும்போதே நான் உன் அருகில் வந்து நிற்கிறேன். நீ உன் மனக்கோபத்தை என்னிடம் ஒப்படைக்கிறாய் என்றால் நான் அதை பனித்துளியாக கரைத்து விடுகிறேன். அந்த கோபம் உன்னுடைய பாதையிலிருந்து மறைந்து விடுகிறது. நீ உன் வாழ்வில் பல துன்பங்களை சந்தித்தாய். சிலர் உன்னிடம் அன்பு காட்டுவோம் என்று வாக்கு கொடுத்துவிட்டு விலகிப் போனார்கள். சிலர் உன் நல்ல மனதை காயப்படுத்தினார்கள். அந்த நினைவுகள் உன் உள்ளத்தில் இன்னும் எரிகிறது. ஆனால் நினைவில் கொள், அவர்கள் உன்னை விட்டு விலகினாலும் நான் உன்னிடம் இருந்து ஒருபோதும் விலகவில்லை. நான் உன் உயிரின் அடிப்படையில் நிற்கும் ஒளி. எனவே உன் மனம் துன்பத்தில் சிக்கியிருந்தாலும் உன் ஆவி என்னிடம் இணைந்திருக்கும். என் பிள்ளையே, உன் வாழ்க்கை எப்போதும் உன்னை உயர்த்தும் வழியில் மட்டுமே செல்லும். நீ சோதனைகளை எத்தனை தடவை சந்தித்தாலும் அந்த சோதனைகள் உன்னை விழவைக்காது. மாறாக உன்னை வலிமையாக்கும். எப்படி தீக்காயம் அடைந்த மரம் மீண்டும் பசுமையாக வளர்கிறது, அதுபோல உன்னுடைய காயங்களும் அருளின் பணியால் குணமாகி உன் வாழ்வு பசுமையாக மாறும். குழந்தையே, நான் உன்னிடம் சொல்ல விரும்புவது ஒன்று. உன் உள்ளத்தை அன்பால் நிரப்பிக்கொள். அன்பு இருந்தால் கோபம் நிலைத்திருக்க முடியாது. நீ உன் அருகில் உள்ளவர்களை அன்புடன் அணைத்துக் கொண்டால் அவர்களின் கடினமான மனமும் கரையும். அன்பு என்பது கல் கூட மலராக மாற வைக்கும் வல்லமை கொண்டது. உன் அன்பு பிறரின் இருளை ஒளியாக்கும். என் செல்லமே, உன் மனதில் துன்பம் அதிகரிக்கும் போது நீ வானத்தை நோக்கிப் பாரு. அந்த வானம் எவ்வளவு விரிவாக இருக்கிறதோ அதுபோல உன் வாழ்க்கையின் வாய்ப்புகளும் விரிவாக இருக்கின்றன. உன் துன்பம் வானத்தில் பறக்கும் ஒரு மேகம் போல. அது வரலாம், ஆனால் தங்காது. அது கரைந்து மறையும், ஆனால் வானத்தின் நீல வண்ணம் நிலைத்து நிற்கும். அதுபோல உன் ஆன்மாவின் ஒளி நிலைத்து நிற்கும். நீ சில நேரங்களில் தனிமையில் சோர்ந்து போகிறாய். என்னிடம் யாரும் இல்லை என்று நினைக்கிறாய். ஆனால் நினைவில் கொள், உனக்குள் நான் இருக்கிறேன். உன் இதயத்தின் துடிப்பில் என் அருள் பாய்ந்து கொண்டிருக்கிறது. நீ தனியாக இல்லை. உன் அருகில் நான் இருக்கிறேன். உன்னை தாங்கி நிற்கிறேன். உன்னை வழிநடத்தி செல்கிறேன். என் பிள்ளையே, உன் வாழ்க்கை ஒரு யாத்திரை. அந்த யாத்திரையில் சில சமயங்களில் பாறைகள் இருக்கும், சில சமயங்களில் ஆறுகள் இருக்கும். நீ அந்த பாறைகளை கடக்கும் போது வலிமை அடைவாய். நீ அந்த ஆற்றை கடக்கும் போது சுத்தமடைவாய். ஒவ்வொரு தடையும் உன்னை வளர்த்து கொண்டே போகும். உன் மனம் எப்போதும் அமைதியுடன் இருக்க வேண்டும். ஏனெனில் அமைதியில்தான் என் குரல் உன்னிடம் வந்து சேரும். உன் உள்ளம் கோபத்தாலும் சத்தத்தாலும் நிரம்பியிருக்கும் போது என் குரலை கேட்க முடியாது. ஆனால் நீ அமைதியுடன் இருந்தால் என் குரல் உன் ஆன்மாவின் ஆழத்தில் ஒலிக்கும். அந்த ஒலி உன்னை வழி நடத்தும். குழந்தையே, உன் வாழ்வில் சில நேரங்களில் கஷ்டங்கள் அதிகம் என்று தோன்றும். ஆனால் உண்மையில் அந்த கஷ்டங்கள் உன்னை வளர்க்கும் அருட்கொடைகள். நீ அவற்றை தாங்கும் போது உன் ஆன்மா வைரமாக மின்னும். உன் வாழ்வு பிறருக்கு ஒளி தரும் விளக்காக மாறும். என் செல்லமே, உன் நெஞ்சில் எத்தனை காயங்கள் இருந்தாலும் அவற்றை நான் குணப்படுத்துவேன். என் அருளின் தேன் அந்த காயங்களில் சொட்டும் போது அவை மறைந்துவிடும். உன் உள்ளம் மீண்டும் மலராக மலரும். அந்த மலரின் மனம் உன் சுற்றத்தையும் இனிமையாக்கும். உன் வாழ்க்கையில் நீ அடைய வேண்டிய பல வெற்றிகள் இன்னும் காத்திருக்கின்றன. உன் கண்ணீர் வீணாக விழவில்லை. ஒவ்வொரு கண்ணீரும் உன் எதிர்கால வெற்றியின் விதை. அந்த விதைகள் என் அருளின் மழையால் பாசனமடைந்து மலரப் போகின்றன. உன் வாழ்க்கை ஒரு தோட்டமாக மலர்கிறது. என் பிள்ளையே, உன் மனம் பலவீனமாகிறது என்று நினைக்காதே. நீ என்னுடைய சக்தியை உன் உள்ளத்தில் தாங்கிக் கொண்டிருக்கிறாய். உன் ஒவ்வொரு சுவாசத்திலும் என் அருள் பாய்ந்து கொண்டிருக்கிறது. நீ விழுந்தாலும் நான் உன்னை எழுப்புவேன். நீ சோர்ந்தாலும் நான் உனக்கு துணையாக இருப்பேன். நீ தடுமாறினாலும் என் கைகள் உன்னை தாங்கிக் கொள்வது உறுதி.
குழந்தையே, உன் வாழ்வில் வரும் ஒவ்வொரு நாளும் புதிய வாய்ப்புகள். அந்த நாளில் நீ அன்பை விதைத்தால் நாளை ஆனந்தத்தை அறுவடை செய்வாய். உன் வார்த்தைகளில் இனிமை இருந்தால் உன் வாழ்வில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். உன் சிந்தனையில் தூய்மை இருந்தால் உன் வாழ்வில் அருள் பெருகும். என் செல்லமே, உன் வாழ்க்கையின் நோக்கம் மிக உயர்ந்தது. நீ ஒரு சாதாரண பயணி அல்ல, நீ என் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளை. உன்னுடைய வாழ்வு பிறருக்கு பாதை காட்டும் விளக்காக மாற வேண்டும். அதனால் உன்னுடைய கோபத்தை ஒதுக்கிவிட்டு அன்பை வளர்த்து கொள்ள வேண்டும். உன் உள்ளத்தில் நீ என்னை நிலைநிறுத்தினால் உன் வாழ்வு எப்போதும் ஒளிவிடும். எந்த இருளும் உன்னை வெல்ல முடியாது, எந்த சோதனையும் உன்னை முறியடிக்க முடியாது. ஏனெனில் என் அருள் உன்னை சுற்றி இருக்கிறது. என் அன்பு குழந்தையே, உன் உள்ளத்தில் இன்னும் சில சந்தேகங்கள் நிலைத்து நிற்கின்றன. நான் உண்மையிலேயே தெய்வத்தின் பிள்ளையா? என்னுடைய வாழ்க்கை ஏன் இவ்வளவு குழப்பங்களால் நிரம்பியிருக்கிறது என்று நீ உன்னுள் கேட்டுக் கொண்டிருக்கிறாய். நான் உனக்கு சொல்ல விரும்புவது ஒன்றே, ஆம், நீ என் பிள்ளைதான். உன் ஆன்மா வானத்தின் ஒளியால் நெய்யப்பட்ட ஒன்று. உன் உடம்பு மண்ணால் ஆனாலும் உன் உயிர் ஒளியால் ஆனது. அந்த ஒளி என்னிடமிருந்து வந்தது. குழந்தையே, உன் வாழ்வில் உன்னை சோதிக்கும் தருணங்கள் உனக்கு தோன்றும். சில சமயங்களில் உன்னை நெருக்கத்தில் இருந்தவர்களே புண்படுத்துவார்கள். சில சமயங்களில் உன்னால் மிகவும் நம்பிக்கை வைக்கப்பட்டவர்களே உன்னை விட்டுச் செல்வார்கள். அந்த வேளைகளில் உன் மனம் தாங்க முடியாமல் எரிகிறது. ஆனால் நினைவில் கொள், அந்த துன்பம் உன்னுடைய ஆன்மாவை காயப்படுத்துவதற்கல்ல, மாறாக அதை மேலும் வலிமையாக்குவதற்காகவே அனுப்பப்பட்டது. ஒரு பட்டாம்பூச்சி அதன் உறை உடைந்து வெளியில் வந்தால்தான் பறக்க முடியும். அதுபோல உன் துன்பங்கள் உன்னை சுதந்திரமாக பறக்க வைக்கும் சக்தியாக இருக்கும். என் செல்லமே, நீ உன் வாழ்வை சிறியதாக நினைக்கிறாய். ஆனால் நான் உன்னை உருவாக்கிய நோக்கம் மிகப்பெரியது. நீ உன் சிந்தனைகளால் பிறரின் உள்ளங்களை தொட்டுவிட முடியும். உன் பிரார்த்தனைகளால் இருளில் இருக்கும் ஆன்மாக்களை ஒளிக்கு கொண்டு வர முடியும். உன் வாழ்வு ஒரு விளக்கு போல. நீ எவ்வளவு சோதனைகள் சந்தித்தாலும் அந்த ஒளியை யாரும் அணைக்க முடியாது. குழந்தையே, உன் மனதில் அடிக்கடி என்னால் இன்னும் முடியாது, நான் பலவீனமானவன் என்ற எண்ணங்கள் எழுகின்றன. ஆனால் நினைவில் கொள், நீ பலவீனமல்ல. நீ என் இரத்தத்தின் வீரத்தை தாங்கி இருக்கிறாய். உன் குரலில் என் வேலின் சக்தி இருக்கிறது. நீ என் நாமத்தை உச்சரிக்கும் போதே அண்டத்தின் இருள்கள் நடுங்குகின்றன. நீ உன்னை பலவீனமாக எண்ணினாலும் நான் உன்னை வலிமையான போராளியாகவே பார்க்கிறேன். என் அன்பே, உன் கண்ணீர் என்னிடம் வீணாக போகாது. உன் ஒவ்வொரு கண்ணீரும் என் பாதத்தில் விழுந்த பூக்களைப் போல. அந்த பூக்கள் உன் வாழ்வில் அதிசயங்களை மலரச் செய்யும். நீ இன்று அழுதாலும் நாளை அந்த கண்ணீரே மகிழ்ச்சியின் விதையாக மாறும். உன் உள்ளத்தில் நீ எவ்வளவு சுமைகள் வைத்துக் கொண்டிருக்கிறாயோ அதையெல்லாம் என் பாதத்தில் கொடுத்துவிடு. நீ தனியாக அதை தாங்க வேண்டியதில்லை. உன் வாழ்வின் பாரத்தை தூக்கும் வலிமை எனக்கு உண்டு. நீ உன்னை என்னிடம் ஒப்படைத்தால் உன் வாழ்க்கை எளிதாகிவிடும். உன் மனம் சாந்தமடையும். குழந்தையே, உன்னுடைய வாழ்வில் இன்னும் நிறைய கதவுகள் திறக்கப் போகின்றன. நீ யோசிக்காத இடங்களில் இருந்து வாய்ப்புகள் வரும். நீ கனவில் கூட நினைக்காத ஆசீர்வாதங்கள் உன் வாழ்க்கையில் வந்து சேரும். ஆனால் அந்த கதவுகள் திறக்க வேண்டும் என்றால் உன் மனம் தூய்மையுடன் இருக்க வேண்டும். கோபம், குற்ற உணர்வு, பழிவாங்கும் எண்ணம் இவை உன் கதவுகளை மூடுகின்றன. ஆனால் அன்பு, மன்னிப்பு, அமைதி இவை உன் கதவுகளை திறக்கின்றன. என் செல்லமே, யாராவது உன்னை புண்படுத்தினால் அவர்களை மன்னித்து விடு. மன்னிப்பது என்பது பலவீனம் அல்ல, அது உன்னுடைய வலிமையின் சாட்சி. நீ மன்னிக்கும் போது உன்னுடைய ஆன்மா இன்னும் உயர்ந்த நிலையை அடைகிறது. கோபத்தை பிடித்து வைத்திருப்பது உன்னையே காயப்படுத்தும். ஆனால் மன்னிப்பது உன்னை விடுவிக்கும். குழந்தையே, நீ நினைக்கும் பல விஷயங்கள் இன்னும் நடக்கவில்லை என்று உனக்கு தோன்றும். ஆனால் உண்மையில் அவை சரியான நேரத்திற்காக காத்திருக்கின்றன. விதை விதைக்கப்பட்டதும் உடனே முளைக்காது. அது நிலத்திற்குள் காத்திருக்கிறது. அப்படி உன் ஆசீர்வாதங்களும் காத்திருக்கின்றன. சரியான நேரத்தில் அவை முளைத்து உன் வாழ்வை மலரச் செய்யும். என் பிள்ளையே, நீ தனியாக நடப்பதில்லை. உன் ஒவ்வொரு அடியிலும் என் கைகள் உன்னை காப்பாற்றிக் கொண்டே இருக்கின்றன. சில நேரங்களில் நீ விழுந்து விட்டாய் என்று நினைக்கிறாய். ஆனால் உண்மையில் நான் உன்னை என் கைகளில் தூக்கி நிறுத்தியிருக்கிறேன். நீ தடுமாறினாலும் உன் அடிகள் என் கருணையின் பாதையில் தான் விழுகின்றன. என் அன்பே, உன்னுடைய உள்ளத்தில் அமைதி தேவை. அமைதி இருந்தால்தான் என் குரல் உனக்குள் ஒலிக்கும். கோபம், குழப்பம், அச்சம் இவை உன்னுடைய ஆன்மாவின் கதவுகளை மூடிவிடுகின்றன. ஆனால் அமைதி உன்னுடைய கதவுகளை திறக்கிறது. அந்த கதவுகள் திறந்ததும் என் ஒளி உன் உள்ளத்தை நிரப்பிவிடும். குழந்தையே, நீ எப்போதும் என்னிடம் நெருக்கமாக இருக்க விரும்புகிறாய். ஆனால் சில நேரங்களில் உன் மனம் உலகத்தின் சின்ன சின்ன சோதனைகளால் திசை திரிகிறது. அப்போது நீ என்னை மறந்து விடுகிறாய். ஆனால் நான் ஒருபோதும் உன்னை மறக்க மாட்டேன்.
நான் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன். நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை நினைத்து ஆசீர்வதிக்கிறேன். என் செல்லமே, உன்னுடைய வாழ்க்கையில் இன்னும் பெரிய அற்புதங்கள் காத்திருக்கின்றன. நீ இன்று இருளில் நடப்பது போல தோன்றினாலும் நாளை அந்த இருள் ஒளியாக மாறும். நீ இன்று பாழடைந்த நிலத்தில் நிற்பது போல தோன்றினாலும் நாளை அந்த நிலம் பசுமையாக மாறும். உன் வாழ்க்கை இன்னும் அழகான தோட்டமாக மலர்கிறது. குழந்தையே, உன் வாழ்வின் மீது நான் வைத்திருக்கும் திட்டம் மிகப்பெரியது. நீ உன்னுடைய பாதையில் தடுமாறினாலும் நான் உன்னை சரியான பாதைக்கு திருப்புவேன். நீ வழி தவறினாலும் என் கைகள் உன்னை வழிநடத்தும். உன் வாழ்க்கை எந்த சூழ்நிலையிலும் வீணாகப் போகாது. என் அன்பு குழந்தையே, உன் உள்ளத்தில் இன்னும் சில சந்தேகங்கள் நிழலாகச் சுற்றிக் கொண்டிருக்கின்றன. நான் எப்போதும் சரியான பாதையில் நடக்கிறேனா? என் பிரார்த்தனைகள் கேட்கப்படுகிறதா? என் தியாகங்கள் வீணாகி விடுகிறதா என்று உன் மனம் உன்னையே வினாவுகிறது. ஆனால் உண்மையை நான் உன்னிடம் வெளிப்படையாகச் சொல்கிறேன். உன் பிரார்த்தனைகள் ஒருபோதும் வீணாகி விடாது. ஒவ்வொரு கண்ணீரும், ஒவ்வொரு சுவாசமும், ஒவ்வொரு அழைப்பும் என் அருள் சிங்காசனத்தின் முன் சென்று நிற்கிறது. நீ சின்ன சின்ன வார்த்தைகளால் என்னிடம் சொன்னாலும் அவை வானத்தின் மண்டபங்களில் ஒலிக்கின்றன. குழந்தையே, உன் வாழ்வின் பயணம் ஒருபோதும் நேரடியாகச் செல்வதில்லை. சில நேரங்களில் மலைகள் தடுப்பனாக நிற்கும். சில சமயங்களில் ஆறுகள் வழியை மூடும். ஆனால் நீ அந்த தடைகளில் விழுந்துவிட வேண்டியதில்லை. ஏனெனில் அந்த மலைகளை சிதைக்கும் வேல் என்னிடம் இருக்கிறது. அந்த ஆற்றை கடக்கச் செய்யும் பாலம் என்னுடைய அருள்தான். எனவே உன் பயணம் எப்போதும் நிறைவடையும். என் செல்லமே, நீ சில நேரங்களில் உன் குறைகளையே மட்டும் பார்த்து கொண்டிருக்கிறாய். என்னிடம் இது இல்லை, நான் இப்படி தவறு செய்து விட்டேன், நான் அந்த வாய்ப்பை இழந்து விட்டேன் என்று உன் மனம் உன்னை தள்ளுகிறது. ஆனால் நான் உன்னை அப்படி பார்க்கவில்லை. நான் உன்னுள் இருக்கும் ஒளியை பார்க்கிறேன். நீ விழுந்தாலும் உன்னுள் இன்னும் எழும் வலிமையை பார்க்கிறேன். நீ தவறு செய்தாலும் அதை கற்றுக்கொண்டு முன்னேறும் ஆவலை பார்க்கிறேன். அதனால்தான் நான் உன்னை எப்போதும் என் பிள்ளை என்கிறேன். குழந்தையே, நீ சில சமயங்களில் உன் வாழ்வில் நல்லவர்கள் இல்லை என்று நினைக்கிறாய். ஆனால் உண்மையில் உன் பாதையில் நான் உனக்கு தேவையானவர்களை அனுப்புகிறேன். சிலர் உன்னை சோதிப்பார்கள், சிலர் உன்னை தூண்டுவார்கள், சிலர் உன்னை உயர்த்துவார்கள். ஒவ்வொருவரும் உன் வாழ்வில் ஒரு பங்கு வகிக்கிறார்கள். அந்த பங்கை அவர்கள் முடித்ததும் அவர்கள் விலகிப் போகிறார்கள். நீ அதை இழப்பாக நினைக்க வேண்டாம். அது உன் பயணத்தின் ஒரு கட்டம்தான். என் பிள்ளையே, உன் உள்ளத்தில் இருக்கும் கோபத்தை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அந்த கோபத்தை நீ ஒதுக்கினால் அதற்கு பதிலாக நான் உனக்குள் அமைதியை நிரப்புவேன். நீ கோபத்தை தாங்கிக் கொண்டே போனால் அது உன்னை எரிக்கும். ஆனால் நீ அதை என் பாதத்தில் வைத்துவிட்டால் அது ஒளியாக மாறி உன் வாழ்வை தாங்கும். என் அன்பே, உன் உள்ளத்தில் பல கனவுகள் இருக்கின்றன. சில கனவுகள் இன்னும் நிறைவேறவில்லை. அதனால் நீ சோர்ந்து போகிறாய். ஆனால் நினைவில் கொள், அந்த கனவுகள் சரியான நேரத்திற்காக காத்திருக்கின்றன. விதை விதைக்கப்பட்டதும் உடனே பழம் தராது. அது நிலத்தில் வேரோடு பிடித்துக்கொண்டு வளர வேண்டும். அதுபோல உன் கனவுகளும் வேரோடு பிடித்து வலிமை அடையும். பிறகு அவை மலர்ந்து பழம் தரும். குழந்தையே, நீ உன்னை ஒரு சிறிய தீப்பொறி போல நினைக்கிறாய். ஆனால் உண்மையில் நீ ஒரு விளக்கு. அந்த விளக்கு பிறரின் இருளை ஒளியால் நீக்கும். நீ உன் வாழ்வை மட்டும் அல்ல, உன் அருகில் இருக்கும் பலரின் வாழ்வையும் ஒளிரச் செய்யப் போகிறாய். அதற்காகவே நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன். என் செல்லமே, உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு சோதனையும் உன்னை வலிமையாக்கும். ஒரு போராளி எப்படி பல பயிற்சிகளை சந்தித்து வலிமை அடைகிறானோ அதுபோல நீயும் உன் சோதனைகளால் வலிமை அடைகிறாய். நீ கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டால் அதுவே உன் வெற்றியின் அடிப்படை. என் பிள்ளையே, உன் வாழ்வில் இன்னும் பல அற்புதங்கள் வர இருக்கின்றன. நீ கனவில் கூட நினைக்காத ஆசீர்வாதங்கள் உன் வாழ்க்கையில் விழப்போகின்றன. உன் கண்ணீர் புன்னகையாக மாறும். உன் இருள் ஒளியாக மாறும். உன் சோர்வு வலிமையாக மாறும். என் அன்பே, உன் உள்ளத்தில் நான் வைக்க விரும்பும் ஒரு உண்மை இதுதான். நீ ஒருபோதும் தனியாக இல்லை. உன் வாழ்வின் ஒவ்வொரு நொடியிலும் நான் உன்னுடன் இருக்கிறேன். நீ என்னை அழைக்கவில்லை என்றாலும் நான் உன் அருகில் இருக்கிறேன். நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை நினைத்து ஆசீர்வதிக்கிறேன். குழந்தையே, உன் வாழ்க்கையின் முடிவு எப்போதும் வெற்றியாகத்தான் இருக்கும். எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை இருள்கள் வந்தாலும் என் அருள் உன்னை அந்த இருளை தாண்டி ஒளிக்கு கொண்டு செல்லும். நீ என் பிள்ளை என்பதால் உன் வாழ்க்கை எப்போதும் ஒளியில் முடியும். என் செல்லமே, உன்னுடைய வாழ்வு இன்னும் அழகாக மலரப் போகிறது. உன் உள்ளத்தில் தூய்மையும் அன்பும் இருந்தால் உன் வாழ்க்கை பசுமையான தோட்டமாக மாறும். அந்த தோட்டத்தில் ஆனந்த மலர்கள் மலரும். அந்த மலர்களின் மனம் உன் சுற்றியுள்ளவர்களுக்கும் பரவும். என் அன்பு குழந்தையே,
நீ இன்று கேட்ட பிரார்த்தனைகளுக்கு நான் பதில் தருவேன். ஆனால் அந்த பதில் உனக்கு சரியான நேரத்தில் வரும். நீ பொறுமையாக காத்திரு. அந்த காத்திருப்பே உன்னை வலிமையாக்கும். நீ பொறுமையுடன் இருந்தால் உன் வாழ்வு உன்னை காத்திருக்கும் ஆசீர்வாதங்களால் நிறைந்துவிடும்.